Welcome to Cecil Dalston YouTube channel. Like, share, comment and subscribe to this channel. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் +2 அக்கௌண்டன்சியில் உள்ள கேஸ் ஸ்டடிஸ் பற்றி இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதில் கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடி என்பது தீபா இஸ் எ சோல் ட்ரேடர், ஒரு தனியாள் வணிகர். ஷீ டஸ் நாட் மெயின்டைன் ஃபுல் செட் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்ட்ஸ் வந்து அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. ஷீ மெயின்டைன்ஸ் கேஷ் புக் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். She has an assistant who maintains the books of accounts. On the last day of the accounting period, her assistant left the job. So, ஒரு வேலை விட்டு போயிட்டாரு. On checking the physical cash balance with the cash book, Deepa realized that some cash was missing. So, உங்களுக்கு வந்து cash மிஸ் ஆகிறது வந்து தெரியுது. She provides you with the following information. Calculate the missing cash. So, உங்க கேஷ் வந்து மிஸ் ஆகுது, அதை நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் சேல்ஸ் வேர் மேட் ஆன் கேஷ் பேசிஸ். தெர் வாஸ் நோ அதர் இன்கம் அதர் தேன் சேல்ஸ். ஷி ஹேட் ₹5,000 கேஷ் இன் ஹேண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் அண்ட் ₹12,000 அட் த எண்ட் ஆஃப் த இயர். சேல்ஸ் மேட் டியூரிங் த இயர் வேர் ₹80,000. ஷி ஹட் டேக்கன் சம் ஆஃப் த மணி ஃபார் ஹர் பர்சனல் யூஸ் பட் டஸ் நாட் ஹேவ் ரெக்கார்ட் ஆஃப் த சேம். ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட் அது வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணல. கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் வாஸ் ₹25,000 அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் வாஸ் ₹32,000. ப்ராஃபிட் ஃபார் தி இயர் வாஸ் ₹35,000. பர்ச்சேசஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வேர் ₹55,000. ஸோ திஸ் இஸ் த கிவன் இன்ஃபர்மேஷன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன தெரியல அப்படின்னா, ட்ராயிங்ஸ் இருக்குது, அவங்க பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க, பட் அதை அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணல. இப்போ அதுதான் மிஸ்ஸிங் கேஷா இல்லை அதை தவிரவும் மிஸ்ஸிங் கேஷ் இருக்கா அப்படிங்கிறத நாம் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராயிங்ஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நாம் வந்து கேபிட்டல் அட் த பிகினிங், கேபிட்டல் அட் த எண்ட், ப்ராஃபிட், இதை வச்சு நம்ம வந்து ட்ராயிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ரெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படின்னா, நம்ம வந்து நமக்கு தெரியும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டல் அதோட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும். வி ஹேவ் டு சப்ராக்ட் அடிஷ்னல் கேபிட்டல், வி ஹேவ் டு சப்ராக்ட் ஓப்பனிங் கேபிட்டல் ஸோ தட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் வச்சு நாம் வந்து ட்ராயிங்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் க்ளோசிங் கேபிட்டல். இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 25,000, ப்ராஃபிட் ஆர் லாஸ் 35,000, அதை ஆட் பண்ணுறோம். தெர் இஸ் நோ அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 32,000. சப்ராக்ட் பண்ணால் 28,000 நம்மளுக்கு வந்து ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நாம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியும் we can find out what is drawings. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் லைபிலிட்டிங்கிறதுனால பை பேலன்ஸ் brought down 25,000. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டூ பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு 32,000 டெபிட் சைட் போடுவோம். ப்ராஃபிட்டாக இருந்தால் கிரெடிட் சைட் போடுவோம், லாஸாக இருந்தால் டெபிட் சைட் போடணும். ப்ராஃபிட், ஸோ பை P&L அக்கௌண்ட் கிரெடிட் சைடு வந்து 35,000, கிரெடிட் சைட் 60,000 இருக்குது. டெபிட்டில் வந்து மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வருது, எவ்வளோனா 28,000. இட் இஸ் ட்ராயிங்ஸ் ஆமிச்சிட்டு அந்த பேலன்சிங் ஃபிகரை வச்சு 28,000 ட்ராயிங்ஸ் சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ட்ராயிங்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கேஷ் இன் ஹேண்ட் 25,000 பிகினிங்கில், எண்டில் 12,000, சேல்ஸ் வந்து ஒரு 80,000 இருக்குது, ட்ராயிங்ஸ் ஒரு 28,000 இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 55,000. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நாம் வந்து மிஸ்ஸிங் கேஷ் இருக்கா இல்லையாங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அதோட சேல்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் எல்லாமே கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பென்சஸ்லாம் சப்ராக்ட் பண்ணணும். பர்ச்சேசஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், ட்ராயிங்ஸ் கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, அதனால் அதையும் சப்ராக்ட் பண்ணணும். க்ளோசிங் கேஷ் பேலன்ஸை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு மிஸ்ஸிங் கேஷ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். இந்த இடத்துல 25,000 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷ், சேல்ஸ் வந்து 80,000 ஆட் பண்ணுறோம், பர்ச்சேஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 55,000 சப்ராக்ட் பண்ணுறோம், drawings 28,000 subtract பண்ணுறோம், closing cash balance 12,000 subtract பண்ணுறோம்.
அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து 10,000 rupees. தட் இஸ் த மிஸ்ஸிங் கேஷ் அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியும் மிஸ்ஸிங் கேஷ் இருக்காங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அசட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 25,000. நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறது டெபிட் பண்ணுவோம், பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் கிரெடிட் பண்ணுவோம். சேல்ஸ் மூலம் கேஷ் வந்துருக்கு 80,000 டெபிட் பண்ணியிருக்கோம். ட்ராயிங்ஸ் வந்து 28,000 கிரெடிட் பண்ணுறோம். பர்ச்சேசஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் 55,000 கிரெடிட் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட் 12,000 போட்டிருக்கோம். அப்போ மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வந்து 10,000 rupees. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க மிஸ்ஸிங் கேஷ் அப்படிங்கிறத நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபிசிக்கல் கேஷ் பேலன்ஸோடு நம்ம வந்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் கேஷ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மிஸ்ஸிங் கேஷ் வந்து 10,000 rupees இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள கேஸ் ஸ்டடி. செகண்ட் யூனிட் பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதில் கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடி. ஷங்கர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் செஸ். He joined a chess club, but he could not pay the membership fee. ஸோ ஷங்கருங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு செஸ் விளையாடணும்னு. ஒரு செஸ் கிளப் ஜாயின் பண்ணுறாரு. அவரால் மெம்பர்ஷிப் ஃபீ வந்து பே பண்ண முடியல. He has little accounting knowledge, but he is not familiar with the accounting records of the clubs and societies. அவருக்கு ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும், பட் கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ்க்குள்ள அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது அவருக்கு தெரியல. The accountant of the club suggested him to help with maintaining the accounting records for the club so that he need not pay the membership fee. அவர் வந்து ஷங்கர்ட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. The club also has a cafe where members can buy snacks, coffee and tea. Shankar offered his help to the cafe too. He is not clear on certain terms and accounting practices of the club, but he is so eager to learn. He needs explanation on the following. ஸோ அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் ஷங்கர் வந்து. அவருக்கு சில இன்ஃபர்மேஷன் ஆர் எக்ஸ்பிளனேஷன் வந்து தேவைப்படுது. எதில் அப்படிங்கிறத பார்ப்போம். 1. What is the main source of income for the club? 2. Is receipts and payments account the same as cash book? 3. Are the members allowed to draw money when a club has surplus of income? 4. How is donation treated? 5. If the members do not pay the membership fee at the end of the accounting period, how will this be considered and treated in the accounting records? We will see one by one. First question என்ன? What is the main source of income for the club? Naturally, it is the membership fee and the subscription that is provided by the members. அதுதான் main source of income for a club. 2. Is receipts and payments account the same as cash book? No, it is not the same. Receipts and payment account is a summary of cash transactions. It is prepared at the end of the accounting period. It is part of final accounts. Whereas cash book பொறுத்த மட்டும் entries are made for every cash and bank transaction as and when they take place in the chronological order on daily basis. Cash book serves the purpose of both subsidiary book and ledger. அது subsidiary bookஆவும் இருக்கும், ledgerஆவும் இருக்கும். ஸோ அதனால இது ரெண்டும் சேம் கிடையாது. பட் போத் ஆர் ரியல் அக்கௌண்ட்ஸ் இன் நேச்சர். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டும் கேஷ் புக்கும் ரியல் அக்கௌண்ட் தான், பட் ஸ்டில் there is a difference. Okay, so there are differences, okay, between receipts and payment account and cash book. Third question என்னன்னு பார்ப்போம். Are the members allowed to draw money when a club has surplus of income? No, the members are not allowed to draw money when the club has surplus of income. அது வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிளப்புக்குரியதானே ஒழிஞ்சு மெம்பர்ஸ் எடுக்க முடியாது. For how is donation treated? Donation may be treated as capital receipt or revenue receipt depending on the purpose for which it is received. என்ன பர்பஸ்க்காக வாங்குறோமோ டொனேஷன் ரிசீவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது கேபிட்டல் ரிசீட்டா அல்லது ரெவென்யூ ரிசீட்டா நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ் ஆர் ஷோன் ஆன் த liability side of the balance sheet along with all adjustments relating to the donation. அப்போ ஸ்பெசிஃபிக் டொனேஷனை பொறுத்த மட்டும் கேபிட்டல் ரிசீட் அது. ஓகே, ஸோ அதனால் அது வந்து liability side ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டில் தான் காண்பிக்கணும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ரிலேட்டட் டு தட் ஸ்பெசிஃபிக் டொனேஷன் அதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். Whereas general donation is shown on the credit side of the income and expenditure account. General donation பொறுத்த மட்டும் அதை வந்து நம்ம வந்து இன்கமாக ட்ரீட் பண்ணுவோம், ரெவென்யூ ரிசீட்டாக ட்ரீட் பண்ணுவோம், and therefore it is shown on the credit side of the income and expenditure account.
So fifth question, if the members do not pay the membership fee at the end of the accounting period, how will this be considered and treated in the accounting records? இது வந்து நம்மளுக்கு accrued income மாதிரி, அதனால asset ட்ரீட் பண்ணணும். Outstanding subscription at the year end will be provided. எப்படி அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி ஆடட் வித் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் தி இயர் இன் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அது வந்து இன்கம் வந்து காமிச்சிருவோம். It will be shown on the asset side of the balance sheet being accrued income. அதனால அது வந்து asset side வந்து காண்பிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இதில் உள்ள கேஸ் ஸ்டடி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மலர் அண்ட் மணி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் and wanted to start a business of buying and selling of sports materials. So they formed a partnership firm. They contributed equal amount of capital. Apart from the capital, money gave loan to the business. So capital தவிர money வந்து businessக்கு வந்து லோனும் கொடுத்திருக்காரு. However, there was no partnership deed. Okay, Malar is good at marketing and adds value to the business with her skills. The firm maintains two separate accounts, capital and current accounts. The business gained popularity and reputation, but the business could not cover its expenses and hence made a loss. So popularity இருக்கு, goodwill இருக்கு, இருந்தாலும் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண முடியல, அதனால வந்து லாஸ் வருது. At the end of the first year of the business, they had some misunderstanding on the following. என்னென்னு சொல்லி சொன்னா, Malar claims salary of rupees 10,000 per month for her extra efforts. Money does not agree to this. Second, Money claims interest on the loan, but Malar does not agree for this, saying that the business made a loss. 3. Money wants to admit his relative into the existing firm, but Malar does not agree for this. They both need your help to solve these issues. Okay, இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். So 1. Malar claims salary of rupees 10,000 per month for her extra efforts. Money does not agree to this. In the partnership firm, there is no partnership deed. In the absence of partnership deed, the Indian Partnership Act 1932 is to be followed. And the act program pathina, no salary or remuneration is allowed to any partner. Section 13 clause A prakaram. So Malar is not entitled to salary. So அவங்களுக்கு வந்து அந்த 10,000 per month salary வந்து கொடுக்க முடியாது, even though she takes extra efforts. 2. Money claims interest on the loan, but Malar does not agree for this, saying that the business made a loss. So இங்கே பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை, பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத போது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அப்ளை ஆகும். அந்த ஆக்ட் பிரகாரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர் இஸ் டு பி அலவுட் at the rate of 6% per annum. Section 13 clause D. So money has the right to claim interest on loan. 6% per annum மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து. 3. Money wants to admit his relative into the existing firm, but Malar does not agree for this. Money cannot introduce his relative without the consent of Malar. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோடைய கன்சென்ட்டோட தான் வேற ஒரு புது பார்ட்னரை வந்து அட்மிட் பண்ண முடியும். யூனிட் 4 குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். இப்போ இந்த கேஸ் ஸ்டடி என்னன்னு பார்ப்போம். Priya, Praveen and Pooja started a partnership business of buying and selling of home appliances. They have a partnership agreement. இதில் partnership agreement இருக்கு. The shop is located in a prime location where there are many potential customers. The employees are trained well and motivated. The partners have good managerial skills. As a result, the customers' needs are met efficiently. The customers are happy with the after sales service too. In a very short period of time, the firm gained popularity and strong customer base. After 2 years, the partners decide that the business is worth more than its net assets. So they value goodwill and want to record it in the books. So business நல்லா போகுது, எம்ப்ளாயீஸை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஸோ நல்ல பாப்புலாரிட்டி வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்வில் ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. Discuss on the following. 1. Identify the factors that are affecting the valuation of goodwill in this business. 2. Name the methods for the valuation of goodwill. 3. Do you agree with the partner's decision of recording the goodwill in the books? If you do not agree,
explain the reasons with reference to AS, accounting standards சொல்லியிருக்காங்க. So we'll see one by one. 1. Identify the factors that are affecting the valuation of goodwill in the business. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு குட்வில் கிரியேட் ஆகுதுன்னா ப்ரைம் லொக்கேஷன், ஓகே, இந்த கேஸில் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ், வாங்கும் திறன் கூடிய கஸ்டமர்ஸு, வெல் ட்ரெயின்ட் அண்ட் மோட்டிவேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாயீஸ், குட் மேனேஜரியல் ஸ்கில்ஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் இருக்குது, குட் ரெப்புடேஷன், இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் உடைய குட்வில்லை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2. நேம் த மெத்தட்ஸ் ஃபார் த வேல்யூஷன் ஆஃப் குட்வில் இன் த பிஸ்னஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் நம்ம வந்து பண்ணலாம், ஆர் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஆர் கேபிட்டலைசேஷன் மெத்தட், எது வேணாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் குட்வில்லை வேல்யூ பண்ணுறதுக்கு. 3. Do you agree with the partner's decision of recording the goodwill in the books? If you do not agree, explain the reasons with reference to the accounting standards. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் குட்வில்ல 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று அக்வயர்ட் குட்வில், நம்ம வந்து கேஷ் கொடுத்து குட்வில்லை வாங்குறது. இன்னொன்று செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில், நம்மளாம் குட்வில்லை வந்து ஜெனரேட் பண்ணுறது. அக்வயர்ட் குட்வில் மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கார்ட்ஸில் வந்து அக்கௌண்டிங் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 பிரகாரம் நம்ம வந்து செல்ஃப் ஜெனரேட் குட்வில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில், அதனால நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறோம். பார்ட்னர்ஸ் ஹேவ் வேலிட் குட்வில் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ரெப்புடேஷன் which is not paid for. கேஷ் அவங்க கொடுக்கல, இட் இஸ் செல்ஃப் ஜெனரேட்டட் which cannot be recorded in the books. Why? Indian Accounting Standard 10 on accounting for fixed assets states that goodwill must be recorded in the books of accounts only when some consideration in money or money's worth has been paid for it. இங்க எந்த இதுமே பேமெண்ட் இல்லை. Therefore, only acquired goodwill can be recorded in the books of accounts and is shown on the asset side of the balance sheet under fixed assets. Therefore, இதை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. யூனிட் 5 பார்ப்போம். அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். இதில் என்ன கேஸ் ஸ்டடி? Sita and Sumati started a restaurant in busy area by forming a partnership business. The restaurant attracted many customers due to its quality of food and customer service. By the end of the second year, the restaurant started making profit. After 5 years, they had a plan to expand the restaurant by opening one more branch. So, அந்த restaurant வந்து நல்லா போகுது, இன்னொரு branch open பண்ணலாம் நினைக்கிறாங்க. One of their friends, Susan, has good marketing skills. So, Sita and Sumati mutually agreed to admit Susan into the firm. But the firm did not have any partnership deed. Partnership deed illa. On admission, the assets and liabilities were revalued. The partners generated goodwill internally. இதுவும் self-generated goodwill தான். Very soon, Susan, with her marketing skills, got a contract with their nearby office to supply food for all their employees. It resulted in more profit to the firm. So, business nalla போகுது. Discuss on the following. 1. Do you think Sita and Sumati should have a partnership deed? 2. In the absence of partnership deed, what is to be done? 3. What are the accounting adjustments to be made when Susan joins in an existing firm? 4. Can the firm record the internally generated goodwill? 5. Susan expects a share on the gain on revaluation. Is it possible for her to get a share? 6. Susan claims a commission on the new contract. Do you agree on this? So, நம்ம one by one பார்ப்போம். 1. Do you think Sita and Sumati should have a partnership deed? It is not compulsory to have a partnership deed as per the Partnership Act, but it is advisable to have one. Yeah, in future, if any misunderstanding arises, the deed acts as an evidence to clarify the terms of the agreement among the partners. அதனால partnership deed வச்சுக்கிறது நல்லது, even though it is not compulsory. 2. In the absence of a partnership deed, what is to be done? போன கேஸ் ஸ்டடியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். In the absence of partnership deed, the provisions of the Indian Partnership Act 1932 should be followed. 3. What are the accounting adjustments to be made when Susan joins in an existing firm? When Susan joins an existing firm, the following adjustments are to be made. 1 வந்து பார்த்தீங்கன்னா distribution of accumulated profits, reserves and losses, okay, among the existing partners. 2. Revaluation of assets and liabilities. அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்.
determination of new profit sharing ratio and sacrificing ratio. 4. Adjustment for goodwill. Then 5. Adjustment of capital of new partner and adjustment of capital on the basis of new profit sharing ratio if so agreed. 4. Can the firm record the internally generated goodwill? போன கேஸ் ஸ்டடியிலே பார்த்தோம், not possible. ஏன்னா இது வந்து செல்ஃப் ஜெனரேட்டட். அக்கார்டிங் டு இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 ஆன் அக்கௌண்டிங் ஃபார் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், குட்வில் எப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா ஒன்லி சம் கன்சிடரேஷன் இன் மணி ஆர் மணிஸ் ஒர்த் ஹேஸ் பீன் பெய்ட் ஃபார் இட். அக்வைர்ட் குட்வில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும், இன்டர்னலி ஜென்ரேட்டட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. 5. Susan expects a share on the gain on revaluation. Is it possible for her to get a share? No, it is given only to the existing partners. Okay, so the new partner வந்து அதில் claim பண்ண முடியாது. 6. Susan claims a commission on the new contract. Do you agree on this? சூசனுக்கு வந்து கமிஷன் வந்து கொடுக்க முடியாது. Okay, she cannot claim commission. Okay, it may be given if all other partners agree to this. எல்லா பார்ட்னரும் அக்ரி பண்ணால் கொடுக்கலாம். அவங்க அக்ரி பண்ணலன்னா she has no right to claim a commission on the new contract. Unit 6 பார்க்கலாம். Retirement and death of a partner. இதில் என்ன கேஸ் ஸ்டடி? Arun, Balu and Charan are partners in a partnership firm. After few years, Charan wanted to leave the firm because of his illness. The other two partners agreed on this. After making adjustments for reserves and revaluation of assets and liabilities, Charan's capital account showed a balance of rupees 1,40,000. But Arun and Balu paid rupees 1,65,000 to Charan. Extra 25,000 கொடுத்திருக்காங்க. After his retirement, one of the firm's customers filed a case against the firm for the bad service provided by the firm. அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு கஸ்டமர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. Discuss on the following. 1. Apart from illness, what other reasons can be there for retirement? 2. What are the adjustments to be made in the accounts when Charan leaves the firm? 3. What could have been the cost for paying rupees 1,65,000 instead of rupees 1,40,000 to Charan? 4. If the firm did not have enough money to settle the amount due to Charan, what can be done? 5. Is Charan liable for the case filed by the customer? Okay, one by one பார்க்கலாம். 1. Apart from illness, what other reasons can be there for retirement? ஸோ இல்னஸை தவிர வேற என்ன பர்பஸ்க்காக ஒரு பார்ட்னர் வந்து ஒரு ஃபேர்மில் இருந்து ரிட்டையர் ஆகி போகலாம்? பிஸ்னஸ் நாட் ப்ரோக்ரெஸிங் வெல், நல்லா போகல பிஸ்னஸ்ஸு, ஆர் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அமங் த பார்ட்னர்ஸ். ஓகே, இந்த பார்ட்னரை வந்து ஹீ கேன் ஸ்டார்ட் இஸ் ஓன் பிஸ்னஸ், இந்த மாதிரி எந்த ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஓகே. 2. What are the adjustments to be made in the accounts when Charan leaves the firm? ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகும்போது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்? Distribution of accumulated profits, reserves and losses. Okay, then revaluation of assets and liabilities, determination of new profit sharing ratio and gaining ratio. Okay, among the remaining partners. Adjustment for goodwill, adjustment for current year's profit or loss up to the date of retirement, and settlement of the amount due to the retiring partner. 3. What could have been the cost for paying rupees 1,65,000 instead of rupees 1,40,000 to Charan? The difference could be the adjustment for goodwill and or current year's profit up to the date of retirement. ரெண்டு ரீசன் நம்ம சொல்கிறோம். ஒன்று குட்வில்லாக இருக்கலாம், அல்லது கரண்ட் இயர் ப்ராஃபிட், ஓகே, அந்த ஷேராக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸை நம்ம வந்து சொல்கிறோம். 4. If the firm did not have enough money to settle the amount due to Charan, what can be done? ஆக்சுவலாக செட்டில்மெண்ட் வந்து வாட் இஸ் மென்ஷன் இன் தி பார்ட்னர்ஷிப் டீட் அது பிரகாரம் தான் பண்ணணும். த என்டையர் அமௌண்ட் டியூ கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். அப்படி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணலாம். இஃப் தெர் இஸ் நோ கான்ட்ராக்ட் என்டர்ட் இன் டு கன்சர்னிங் த செட்டில்மெண்ட் ஆஃப் த அக்கௌண்ட், தென் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 37 ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வில் அப்ளை. அந்த ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் தான் நம்ம வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணணும். 5. Is Charan liable for the case filed by the customer? Charan is liable for all the acts of the firm up to the date of his retirement தான். ஓகே, ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் வந்து he is not held responsible, but he has to give a public notice of his retirement from the firm to get relieved from the liabilities to the third parties. Unit 7, Company Accounts. So in a case study, Mala and Mary entered into a partnership business. The performance and profitability of the business were good. They wanted to expand their firm by investing more capital.
but they both had less personal savings, which was not sufficient to expand their business. So they decided to convert their business into a limited company and registered it as M&M Limited. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருந்து அவங்க நல்ல பிஸ்னஸ் போகிறதுனால அதை வந்து கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. The company is authorized to raise rupees 10 lakhs divided into 1 lakh units. To start with, M&M Limited bought some fixed assets such as land, furniture and fixtures from a vendor. But M&M Limited did not pay cash or check for this. கேஷோ செக்கோ கொடுக்கல. ஓகே, பேமெண்ட் வந்து பண்ணாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாக்க அசெட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. The advertisement was given in the newspaper inviting public to buy shares of M&M Limited. 50,000 shares were issued to the public for subscription. However, due to its profitability and popularity, M&M Limited received applications for 60,000 shares. 50,000 shares issue பண்ணிருக்காங்க, but 60,000க்கு applications வந்து வந்திருக்கு. Now discuss on the following. State one reason other than raising more capital why may a partnership firm be converted into a limited company. 2. Apart from the issue of shares, what other sources are available for raising finance? 3. What is M&M Limited's registered capital? 4. What is the value of each share? 5. Is there any other way M&M Limited could pay the vendor other than credit terms for buying the fixed assets? 6. Is M&M Limited allowed to issue more than 1 lakh shares? 7. What is M&M Limited's issued share capital? 8. How will the directors deal with oversubscription? Okay, first, state one reason other than raising more capital why may a partnership firm be converted into a limited company. ஸோ நம்மளுக்கு வந்து கம்பெனியில் உள்ள ஃபீச்சர்ஸ் தெரியும். செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டிங்கும் போது ஓனர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கம்பெனி. ஓகே, ஸோ ஃபார் எனி ஆக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, கம்பெனி இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் அண்ட் நாட் தி அந்த ஓனர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஆர் டு ஹேவ் அ லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டி வந்து இட் இஸ் லிமிட்டட். அவங்க என்ன ஷேர் கேபிட்டலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தானே ஒழிஞ்சு அதுக்கு மேலே அவங்க எதுவும் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த ரீசன் வந்து நம்ம சொல்லலாம். 2. Apart from the issue of shares, what other sources are available for raising finance? நம்ம வந்து borrowings போகலாம், லாங் டேர்ம் பேங்க் லோன் போகலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க லீசிங்கில் கூட நம்ம வந்து போகலாம். ஓகே, அதன் மூலம் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லி சொன்னாக்க இன்ஸ்ட் ஆஃப் பையிங் லேண்ட் இட் கேன் பி டேக்கன் ஃபார் லாங் டேர்ம் லீஸ். ஓகே, ஸோ அதன் மூலம்லாம் நம்ம வந்து ஃபினான்ஸ் வந்து இன்டெரக்டாக கூட நம்ம வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் M&M's ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல்? இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிறத நம்ம ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் சொல்லி சொல்லுவோம். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் வந்து எவ்வளவு? rupees 10 lakhs. அதுதான் நம்ம வந்து ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் சொல்லி சொல்லுவோம். ஸோ இட் இஸ் 10 lakhs. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர்? அந்த 10 lakhs வந்து 1 lakh யூனிட் சொல்லியிருக்காங்க. ஓகே, rupees 10 lakhs is divided into 1 lakh units. அப்போ 10 lakhs divided by 1 lakh வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க rupees 10. ஓகே, ஸோ அதுதான் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர். தென் is there any other way M&M Limited could pay the vendor other than credit terms? கிரெடிட்டில் வாங்காமல் கேஷும் பேமெண்ட் பண்ணாமல் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பை பண்ணாமல் எஸ் we can issue shares to the vendor. ஓகே, ஸோ அசெட்ஸை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து கொடுக்கலாம். Is M&M Limited allowed to issue more than 1 lakh shares? No. ஏன்னா ஆத்தரைஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs rupees 1 lakh shares தான். வாட் இஸ் M&M Limited's issued capital? 5 lakhs rupees. 10 lakhsல அவங்க வந்து 50,000 ஷேர்ஸ் தானே இஷ்யூ பண்ணாங்க. ஓகே, ஸோ 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது தான் நமக்கு வந்து இஷ்யூட் ஷேர் கேபிட்டல். ஓகே, அண்ட் தென் ஹவு வில் த டைரக்டர்ஸ் டீல் வித் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்? நம்மளுக்கு வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை நம்ம இஷ்யூ பண்ணதை விட ஷேர் அப்ளிகேஷன் அதிகமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். த டைரக்டர்ஸ் கேன் டீல் வித் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஸ் பர் எனி ஆஃப் த ஃபாலோயிங் 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். 1. Some applications can be accepted in full and others can be totally rejected. Application money has to be returned to the applicants for rejected applications. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50,000 மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 10,000 அப்படியே வந்து என்ன பண்ணுறோன்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் மணியை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆல் அப்ளிகேஷன்ஸ் கேன் பி அலாட்டட் இன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைட் ஃபார் ப்ரோரேட் அலாட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபார் எவ்ரி 6 shares applied 5 shares will be given. அப்போ இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை வந்து இட் மே பி ரிட்டர்ன் ஆர் மே பி ரீடைன் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் allotment money and call money. Third option பார்த்தீங்கன்னா a combination of the above two may be applied அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கிறோம். ஓகே, தென் யூனிட் 8 financial statement analysis. What is a case study?
Ravi and Rahim entered into partnership business of buying and selling of electronic goods. Their business was successful. They wanted to expand their business, but they did not have enough money to do so. Hence, they converted into a private limited company and registered it as Ravi and Rahim Limited. So, partnership firm நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அதை அவங்க கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. In the first 2 years, they were busy with the legal formalities, recruitment of staff, and maintenance of many accounting records. They prepared financial statements as prescribed by the Companies Act 2013. After 5 years, they were so curious to know if the business is performing well. They compared their business results with that of a sole trader's business. So, அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Now discuss on the following. Who would be interested to assess Ravi and Rahim Limited's financial statements and why? 2. Why does Ravi and Rahim Limited need to follow Companies Act 2013 in the preparation of financial statements? 3. Suggest some tools for Ravi and Rahim Limited to analyze its financial statements. 4. Which would be the best tool to analyze if Ravi and Rahim Limited wants to compare more than 3 years data? 5. Ravi and Rahim Limited wants to know if their employees are skilled and motivated. Is it possible to analyze this from its financial statement? 6. What do you think of Ravi and Rahim Limited's decision of comparing its results with that of a sole trader? Will it give a fair result? Okay, one by one பார்க்கலாம். 1. Who would be interested to assess Ravi and Rahim's Limited financial statements and why? Okay, மொத்தம் 4 கேட்டகரி கொடுத்துருக்கோம். 1. Bank and trade creditors would be interested to know if the company could pay its short-term debts. So, loan கொடுக்குறவங்க. So, creditors and bank வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த கம்பெனி எப்படி போகுது அப்படின்ட்டு. 2. The managers and employees would be interested to know the performance and profitability of the company. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் growth இருக்கா, அவங்களுக்கு சேலரி ப்ராப்பராக கிடைக்குமா, போனஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். 3. Shareholders would be interested to know whether the business has potential for growth and to decide to continue their shareholding. இந்த கம்பெனியில் எப்படி பொட்டன்ஷியல் இருக்குது, growth இருக்குமா, இந்த ஷேர்ஸை வச்சிருக்கலாமா அல்லது சேல் பண்ணிடலாமாங்கிற டெசிஷன் மேக்கிங்காக ஷேர்ஹோல்டர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். 4. Government would be interested to know to assess tax liability of the business concerns and to frame and amend industrial policies. ஸோ கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் லைபிலிட்டி அசஸ் பண்ணுறதுக்கும் பாலிசி டெசிஷன் மேக்கிங்காகவும் கவர்மெண்ட்டுக்கும் அது மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஓகே, ரைட். செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். Why does Ravi and Rahim Limited need to follow Companies Act 2013 in the preparation of financial statements? So, private கம்பெனியை பொறுத்த மட்டும் they had to follow the provisions of the Companies Act 2013 financial statements prepare பண்ணும்போது, so they had to follow. Then 3. Suggest some tools for Ravi and Rahim Limited to analyze its financial statements. நிறைய இருக்கு. அதில் வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம், ரேஷியோ அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். Which would be the best tool to analyze if Ravi and Rahim Limited wants to compare data of more than 3 years? 2 yearsக்கு மேலே போனாலே ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான் பெட்டர். ஓகே, ட்ரெண்ட் அனாலிசிஸ் would be the best tool. 5. Ravi and Rahim Limited wants to know if their employees are skilled and motivated. Is it possible to analyze this from its financial statements? No, it is not possible. இந்த மாதிரியான குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சேல்ஸ் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பட் நம்ம வந்து டைரெக்டாக வந்து இந்த எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி மோட்டிவேட் ஆகிருக்காங்க, அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ண முடியாது. 6. What do you think of Ravi and Rahim Limited's decision of comparing its results with that of a sole trader? Will it give a fair result? No, it may not give you a fair result. ஏன் அப்படின்னு சொன்னால் சோல் ட்ரேடரோட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். சோல் ட்ரேடருங்கிறது வேறு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது ஒரு வேறு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் கம்பெனிங்கிறது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே மே டிஃபர் இன் டர்ம்ஸ் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்டட், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அசட்ஸ், டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த வே இன் விச் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட். ஓகே, ஸோ அதனால் இட் வில் நாட் கிவ் அ ஃபேர் ரிசல்ட். Unit 9, Ratio Analysis, Case Study. 5 friends each have rupees 50,000 to invest. However, all 5 have different criteria for their investment decision. 5 friends வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 50,000 ஈச். ஆனால் 5 பேருக்கும் வேறு criteria of return investment decision. Fatima wants a high return on her investment.
Thenmuli wishes to invest in a company which performs well. Niveda wishes to invest in a company which has good control over expenditure. Supraja is an ethical investor. She is concerned that the company's suppliers get their payment on time. Divya wishes to invest in a company with good liquidity position. So they wanted to compare 3 different companies' financial statements and calculate ratios. Suggest each one the suitable ratios for their investment decision. Ratios தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஃபேட்டிமாவை பொறுத்த மட்டும் she wants a high return on her investment. Naturally return on investment ratio தான் she has to apply. Thenmuli wishes to invest in a company which performs well. ஸோ அவங்க வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இந்த ரேஷியோஸ் வச்சு டெசிஷன் எடுக்கலாம். நிவேதா விஷஸ் டு இன்வெஸ்ட் இன் ஏ கம்பெனி விச் ஹஸ் குட் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அவங்க வந்து பார்க்கலாம். சுப்ரஜா கன்சர்ன் தட் த கம்பெனி சப்ளையர்ஸ் கெட் their பேமெண்ட் ஆன் டைம், கிரெடிட் பேமெண்ட் பீரியட், அந்த ரேஷியோ அப்ளை பண்ணி பார்க்கலாம் அவங்க. Divya wishes to invest in a company with good liquidity position, current ratio, quick ratio, இதெல்லாம் அவங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். Unit 10, Computerized Accounting System, Tally. Case study, Venkat has been running a large departmental store for more than 20 years. The customers are happy with the quality and service. As a result, he opened few more departmental stores in different areas. He has now more than 50 employees working in his stores. He has been maintaining all the records manually. Accounting records எல்லாமே அவர் வந்து மேனுவலாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. As the business expanded, Venkat found it difficult to manage the business efficiently. His daughter Lada, who has recently completed a Masters of Commerce, wanted to help her father in his business. She identified the following issues. Some of the inventories are missing, but there is no evidence for that. Payments to the suppliers were delayed, though the cash flow was not a problem. Cash போதுமான அளவுக்கு இருக்கு, பட் சப்ளையருக்கு வந்து டிலே ஆகிட்டே இருக்கு பேமெண்ட்டு. Some of the products were oversupplied in all the stores. In the recently opened branches, some highly demanded products were out of stock. சில இதில் வந்து சப்ளை அதிகமாக இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண பிரான்ச்சஸ்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கு, ஆனால் ஸ்டாக் இல்லை. There has been no control over the expenditure. எக்ஸ்பெண்டிச்சரும் கண்ட்ரோல்டாக இல்லை. Lada thinks if this situation continues, the business may lose its reputation and may even face loss. இதே மாதிரி கண்டினியூ ஆனால் குட்வில்லும் போயிடும், பிஸ்னஸ் லாஸ் இன்கர் பண்ணுறதாயிரும் அப்படின்னு சொல்லி லதா திங்க் பண்ணுறாங்க. To overcome these issues, she strongly feels the need for computerized accounting system. Do you think these issues can be solved easily with the help of CAS, Computerized Accounting System? If you think so, justify your view. ஸோ நம்ம இந்த கேஸ் ஸ்டடிலேருந்து என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, வெங்கட்ஸ் பிஸ்னஸ் ஹேஸ் இஷ்யூஸ் இன் மெயின்டைனிங் இன்வென்ட்ரி அண்ட் பேமெண்ட்ஸ். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இஸ் பிஸ்னஸ். ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டாக் வந்து இருக்கும், அதனால் வந்து தேவைப்படும். However, it will be too difficult to maintain the inventory records manually. Okay, this might have resulted in not entering in the books when the stock arrives or leaves. Entry பண்ணியிருக்க மாட்டாங்க. Not keeping a track of fast moving or slow moving products. அதனால் நம்ம வந்து ட்ராக் பண்ணணும், எது ஃபாஸ்ட் மூவ் ஆகுது, எது ஸ்லோ ஆகுதுன்ட்டு. அது பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Not placing orders before the stock gets over. அந்த ரீஆர்டர் லெவல் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணலை. Placing orders more than needed. தேவைக்கு அதிகமாக கூட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி வைக்கலாம். So if this situation continues, the business may incur more expenses in inventory carrying, leading to high price and finally to lose customers and reputation. So as the business expands, it may have many new suppliers now. So கரெக்டாக அந்த சப்ளைஸ்க்கு வந்து நம்ம வந்து டியூ ரேட்லாம் கரெக்டாக ட்ராக் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே சிச்சுவேஷன் கண்டினியூ ஆனிச்சுன்னா, okay, the business may not make the payment on time. As a result, it may lose cash discount. Suppliers வந்து they may deny, அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்காம போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ பிஸ்னஸை பொறுத்த மட்டும் சேல்ஸ் நல்லா இருக்குது, பட் எக்ஸ்பென்சஸ் வந்து இஃப் தே ஆர் நாட் அண்டர் கண்ட்ரோல் ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நெசசரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இந்த பிஸ்னஸில் இருக்கிறதுக்கு கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் போனாங்க அப்படின்னு சொன்னாக்க, they can solve many issues. They can run the business smoothly and efficiently. ஸோ அதனால் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அடாப்ட் பண்ணணுங்கிறது தான் we give as an advice, okay, to Venkat's business. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து to explore further 12th Standard Accountancyல கொடுத்துருக்கிறத பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். For further discussion கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில்.
அல்லது என்னுடைய இமெயில் cecildalston@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் செசில் டால்ஸ்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.